ஆன்லைனில் எப்படியாவது 1 lakh வரைக்கும் earn பண்ணோம் அப்படின்னு பல பேர் வந்து ஆசைப்படுவாங்க. பட் அதில் சில பேர் மட்டும்தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸிக்யூட் பண்ணவங்க பல லேக்ஸ் வந்து earn பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு வீடியோவில் கிளியர் கட்டாக எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். டோன்ட் வரி, ட்ராப் ஷிப்பிங், புக் செல்லிங், இ புக் ரைட்டிங் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். கிளியராக எக்ஸாக்டாக என்ன பண்ணால் போதும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐ எம் கோயிங் டு ரிவீல் யூ என்னோட இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் எப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணேன் அண்ட் அது எவ்வளோ அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ அண்ட் திஸ் இஸ் மீ Noone, your best friend. கைஸ், இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலுமே நம்ம இப்போ நோ ஸ்கில்ஸே இல்லாமல் வந்து earn பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு போய் தான். பிகாஸ் எந்த ஸ்கில்லுமே இல்லாமல் இந்த உலகத்தில் கண்டிப்பாக earn பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஸ்கில்லே இல்லாமல் earn பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதில் ஏதோ ஒரு ஸ்கில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால மட்டும் தான் earn பண்ண முடியும். ஸோ இந்த நோ ஸ்கில்ல வச்சு earn பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை வந்து தயவு செஞ்சு வந்து விட்டுருங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எப்படி earn பண்ணோம் அப்படின்னா, நம்ம earn பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு ஸ்கில் இருந்தால் தான் நம்மளால வந்து earn பண்ண முடியும். பட் அந்த ஸ்கில்லை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அண்ட் இந்த ஸ்கில் வந்து எந்த ஸ்கில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெவன்யூ, ஒரு அந்த ஸ்கில்லை மானிட்டைஸ் பண்ணால் நம்மளால வந்து நல்லா வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கில்லை வந்து கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இன்ஃபேக்ட் சில பேர் வந்து உங்களோட ஹாபியே வந்து உங்களால் வந்து earn பண்ண முடியுமா இப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது ஜாலியாக இருக்கணும் பட் ஏர்னும் பண்ண முடியணும் அப்படின்னு. பட் அந்த ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு மானிட்டைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டைஸ் பண்ண முடிகிற ஸ்கில்லை வந்து உங்ககிட்ட இருக்க ஸ்கில்லை வந்து ஃபிகர் அவுட் பண்ணுங்க. உங்ககிட்ட எந்த ஸ்கில்லுமே இல்லைனாலும் பரவாயில்ல. பிகாஸ் நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் நானே கூட வந்து எடுத்த உடனே எனக்கு எந்த ஸ்கில்லுமே இல்லை, நானாக டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்கில் வந்து நம்மளால மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து எதுவுமே உங்களுக்கு ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்லி, ஸோ இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஆல்ரெடி வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸில் இதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணால் வந்து உங்களால் earn பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. பட் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபைவர் அப்படிங்கிற வந்து ஒரு சைட் இருக்குது. திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ. ஸோ இது பேசிக்லி ஃபைவரோட வெப்சைட் வந்து ஸோ ஃபேமஸ் இது. ஸோ அதனால ஃபைவர் கொண்டு போகிறேன். ஸோ இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய கேட்டகரிஸ் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் ஃபிட் ஆகி அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து உங்களால் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங், இன்ஃபேக்ட் இமெயில் மார்க்கெட்டிங், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான விஷயங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டெட் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி கோடிங் கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் போய் ப்ரோக்ராமிங் அண்ட் டெக்ல பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்ல வந்து நிறைய ஃப்ரீலான்சிங் வந்து ஒர்க் இருக்கும். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சரி, இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மேபி ஒரு வீடியோ அனிமேஷன், ஒரு ரைட்டிங், ஒரு டிரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரியில் ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் ரோல்ஸ்ல வந்து என்டர் ஆகணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், டேட்டா சயின்ஸ்ல என்டர் ஆனா நிச்சயமாவே எவ்வளவு உங்களால earn பண்ண முடியும் அப்படின்னு. இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ ஹேவ் அ கிரேட் டூல். ஓடன் ஸ்கூல் வந்து ஒரு salary calculator ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஃப்ரீ கால்குலேட்டர். ஸோ நீங்க இடத்துல போய் இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இதில் வந்து சில பேசிக் டீடைல்ஸ் கேட்கும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா how much will be able to earn with this experience or with this background அப்படிங்கிறத வந்து சொல்லும். ஸோ இது வந்து இட் வாஸ் அ கூல் டூல். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ஓடன் ஸ்கூல் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் அ டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப். ஸோ இந்த பூட் கேம்ப் வந்து இட்ஸ் 6 months பூட் கேம்ப். இவங்க வந்து இண்டஸ்ட்ரி அலைன் கரிக்குலம், 360 degree பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் அண்ட் இவங்க வந்து ப்ரூவன் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் இந்த கோர்ஸ்ல வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, மார்க் இன்டர்வியூஸ் ப்ரொவைட் பண்றாங்க, ரெஸ்யூம் பில்டிங் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கும் ஒரு கைடா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணணும், இந்த பூட் கேம்ப்ல என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை வந்து சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ பேசிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட கெரியர் கவுன்சிலர்ஸ் கிட்ட பேசி அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் ரெடி டு கோ ஜாயின் த கோர்ஸ், ஸோ ஃபீஸ் பே பண்ணி வந்து நீங்க ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் கோர்ஸோட ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து இட்ஸ் 99,000 plus GST. பட் தே ஆர் ப்ரொவைடிங் ஸ்காலர்ஷிப்ஸ் வர்த் அப் டு 30,000. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸோ நீங்க வந்து இன்ஃபேக்ட் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 10 days வந்து if you are not satisfied with the course you will be able to get the refund as well. And அது மட்டும் இல்லாம no cost EMI வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கோஹோர்ட் வந்து உங்களுக்கு 25th February அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஒரு கோஹோர்ட் பேட்ச் வந்து 28th January வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கில்லை போய் கற்றுக்கோங்க. பிகாஸ் அந்த ஸ்கில் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் வச்சுட்டு இந்த ஸ்கில்லை வந்து ஃபர்ஸ்ட் கற்றுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இது எங்கே போய் நான் மானிட்டைஸ் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும்.
ஸோ இதுக்கு வந்து நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இனிஷியலாக வந்து ஒரு ஸ்கில் கற்றுக்குறீங்க, ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் கற்றுக்கிறப்போ நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்க. அதாவது ஃப்ரீலான்சிங் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் தனியாக இண்டிவிஜுவல் கிளைண்ட்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து நிறைய பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைவர் இருக்குது, அப்வொர்க் இருக்குது, ஃப்ரீலான்சர் இருக்குது. அண்ட் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் ஆர் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் இந்த சைட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த சைட்ஸில் போய் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பர் ஆர் சார்ஜ் ஆர் நீங்கள் அந்த ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இனிஷியலாக நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு ஹை பேயிங் ப்ரொஃபைல் அளவு வந்து சார்ஜ் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிபிலிட்டி வேணும். அதாவது நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஒர்க் வந்து எவ்வளோ சூப்பராக உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்க வந்து நம்பணும். இப்போ நம்ம கூட வந்து லெட்ஸே நீங்கள் ஒரு ஹோட்டல் புக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ரிவ்யூஸ் நிறைய கொடுத்துருக்காங்களோ, நிறைய ரிவ்யூ எந்த ஹோட்டல் இருக்கோ அந்த ஹோட்டலில் போய் புக் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்போம். இன்ஃபேக்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட்டே வந்து அமேசானில் வாங்குறோம் அப்படின்னாலும் அப்படி தான் வந்து நம்ம வாங்குவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கிரெடிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இன்ஃபேக்ட் வந்து ஹவு லாங் இட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஹவு லாங் இட் டேக்ஸ் அப்படின்னா இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 monthல கூட ஒரு ஸ்கில்லை வந்து கற்றுக்க முடியும். பட் அந்த ஸ்கில்லை வந்து ஷார்பன் பண்ணி அதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். இப்படி நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து ஐ ஷோ யூ லைக் என்னோட யூடியூப் சேனல்லேயே கூட வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணது வந்து November 24 அன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து மானிட்டைஸ் ஆகிறதுக்கே வந்து அந்த நவம்பர் ஃபுல்லாக வந்து இட் டென்ட் கெட் மானிட்டைஸ். டிசம்பர் கிட்ட தான் வந்து மானிட்டைஸ் ஆச்சு. ஸோ நான் நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் வந்து எங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் டைம்லைன் செட் பண்ணியிருக்கேன் ஜான்லேருந்து ஏப்ரல் வரைக்கும். ஸோ இந்த மொத்த பீரியட்லையுமே இந்த சேனல்லேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆனது வந்து இட்ஸ் ஜஸ்ட் 13K சம்திங். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பெர் மந்த் வந்து ஒரு 4K கிட்ட தான் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். பட் இப்போ வந்து ஐம் நாட் கெட்டிங் த சேம் ரெவன்யூ, ரைட்? ஸோ அதனால இட் டேக்ஸ் டைம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் டேக்ஸ் டைம். எந்த ஒரு ஸ்கில் அப்படின்னாலுமே இட் டேக்ஸ் டைம் டு ஜென்ரேட் ரெவன்யூ. பட் நீங்கள் எவ்வளோ அதை வந்து ஷார்பன் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ வந்து நீங்கள் ரெகுலராக வந்து அந்த ஸ்கில்லை வந்து கன்சிஸ்டன்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து மேட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டீங்க, ஃப்ரீலான்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எப்படி இதை வந்து இன்னும் வந்து நான் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் வந்து ஃப்ரீலான்சிங்கில் வந்து டு பி வெரி ஃப்ராங்க் இந்த மாதிரி சைட்ஸில் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. இது வந்து அது ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மை தான். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சைட்ஸ்லேயே வந்து நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் லைக் அதில் வந்து லிமிட்டடான கிளைண்ட்ஸாக வந்து கிடைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இருக்க பெஸ்ட் ஆப்ஷன் சோஷியல் மீடியா. ஸ்டெப் 2 வந்து இட்ஸ் யூஸ் சோஷியல் மீடியா டு யுவர் அட்வான்டேஜ். எனக்கு தெரியல நிறைய பேருக்கு வந்து தெரியுமா அப்படின்னு, சஹிலி அப்படின்னு நான் வந்து ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து ஷி இஸ் ஜஸ்ட் 22-23 நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர், பட் பிலோ 22-23 தான். ஸோ அவங்க வந்து ஷி ஹஸ் earned ரெவன்யூ க்ளோஸ் டு 1 crore. இன்ஃபேக்ட் நான் வந்து ரீசெண்டாக தான் வந்து பார்த்துருந்தேன் 1 crore வீடியோலாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தப்போ. ஸோ ஹவு ஷீ டிட் ஆல் தட் இஸ் யூஸிங் சோஷியல் மீடியா. ஸோ அதே மாதிரி தான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாவை 2 வேயாக வந்து யூஸ் பண்ணலாம். அதையும் வந்து நான் சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வே இஸ் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதால் வந்து வேற ஒருத்தவங்க வந்து வேல்யூ, ஐ மீன் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை நீங்கள் வந்து அதை ஒரு கான்டென்ட்டாக மேக் பண்ணுறப்போ அது வந்து அடுத்தவங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணும். ஸோ அது மூலியமாக யூ வில் பி ஏபிள் டு ஜென்ரேட் ரெவன்யூ. ஸோ ஒன்று வந்து சோஷியல் மீடியாவிலேருந்தே வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அண்ட் உங்களோட கான்டென்ட் வந்து அதோட குவாலிட்டி வந்து எவ்வளோ நல்லாயிருக்கும் அண்ட் அது வந்து எவ்வளோ பேர் ரீச் ஆகுதோ அதை வச்சு உங்களுக்கு வந்து ஒன் வே ஆஃப் மானிட்டைசேஷன் நடக்கும். மேபி யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வியூஸ் எவ்வளோ போகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அண்ட் இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப்ல கூட வந்து பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். செகண்ட் வே வந்து இட்ஸ் பிராண்ட் கொலாபரேஷன்ஸ். ஸோ இந்த பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹியூஜ் ரோல் வந்து பிளே பண்ணும். பிகாஸ் அவங்களோட ரெவன்யூ வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறதே வந்து இந்த பிராண்ட் கொலாபரேஷன்ஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வேயா இருக்கும். பட் இது வந்து மட்டும் கிடையாது. உங்களோட ஃப்ரீலான்சிங் ஆர் இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் இதில் வந்து நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். பட் இன்னொரு வே வந்து என்ன அப்படின்னா, you will be able to get clients using these forums. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களோட ஃபாலோவர்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு உங்களோட கிரெடிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதுல இருந்து கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்கு. இதுதான் வந்து நம்மளோட ஸ்டெப் 2 இருக்க போகுது. ஸ்டெப் 2லயே வந்து நம்மளுக்கு வந்து 2 மானிட்டைசேஷன் வே நடக்கும். ஒன்று வந்து வாட் எவர் யூ ஹேவ் லேர்ன்ட்
யூஸ் தட் டு ப்ரொடியூஸ் கான்டென்ட். எவ்வளோ கான்டென்ட் வந்து நீங்கள் வந்து வேல்யூபிள் கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ வந்து உங்களோட கிரெடிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி யூ வில் பி ஏபிள் டு ஜென்ரேட் அ செப்பரேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் விச் இஸ் த்ரூ கான்டென்ட் கிரியேஷன். அண்ட் இன்னொரு வே வந்து உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க பிகாஸ் ஆஃப் யர் கிரெடிபிலிட்டி இன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இது வந்து செகண்ட் வே ஆஃப் மானிட்டைசிங் யோர் கான்டென்ட் ஆர் இன்க்ரீசிங் யோர் ரெவன்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டீங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னாலே உங்களோட கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இப்போதைக்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 1 lakh கிட்ட வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. பட் இதோட வந்து யர் கேம் இஸ் நாட் கோயிங் டு கம் டு எண்ட். இதுக்கப்புறமா வந்து ஸ்டெப் 3 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பாக இருப்பது. அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு கேம் சேஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் தான் அது. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து யூ கேன் லெவல் அப் யுவர் கேம். ஸோ லெவல் அப் யுவர் கேம் அப்படின்னா இப்போ லெட்ஸே இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் வந்து நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் தான் வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அண்ட் நீங்கள் வந்து உங்களோட டைமை வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க மணிக்கு. பட் நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி அண்ட் உங்களோட கிரெடிபிலிட்டி யூஸ் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு பர்சனல் பிராண்டிங்கை வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த பர்சனல் பிராண்டிங்கை யூஸ் பண்ணி யூ வில் பி ஏபிள் டு ஜென்ரேட் த நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னா இந்த நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு ஸ்கில்லை யூ கேன் எதர் கன்வெர்ட் இட் இன்டு அ ப்ராடக்ட் ஆர் இன்டு அ சர்வீஸ். ஸோ சாஹிலி பண்ணது இதுதான். ஸோ பேசிக்கலி அவங்க வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, மார்க்கெட்டிங் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த சர்வீசஸ் வச்சு அவங்க வந்து ஒரு ப்ராடக்டாக வந்து ஒரு கோர்ஸாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த கோர்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சு அதில் வந்து பயங்கரமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பேசிக்கலி யூ கேன் டூ தட். நாட் ஜஸ்ட் திஸ் ஒரு கோர்ஸ் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சி, இப்போ லெட்ஸே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியை கூட நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ், வெப் டெவலப்மெண்ட் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், ஆப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேசிக்கலி ஒரு குட்டி கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேசிக்கலி நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வச்சு வந்து யாராவது கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து கூட வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துட்டுருக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் லோக்கல் கிளைண்ட்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணுறதை விட ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வந்து மானிட்டைஸ், அதாவது உங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. பிகாஸ் லோக்கலில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ருபீஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கிளைண்ட்டு வந்து உங்களுக்கு ருபீஸில் தான் பே பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் லெட்ஸ் சே யூ ஒர்க் ஃபார் டாலர்ஸ். ஸோ டாலர்ஸ் வந்து இப்போ நீங்கள் டாலர்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து உங்களோட நம்மளுக்கு ருபீயில் அது கன்வெர்ட் ஆகிறப்போ ஆப்வியஸ்லி அது வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். So in the third step la வந்து let's say you are able to develop it into a product or into a service. Let's say இத வந்து ஒரு product or ஒரு service நீங்க build பண்ணிட்டீங்க அப்படினா it's going to generate a huge amount of money for you. So இப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து starting from zero ஒண்ணுமே இல்லாம இன்ஃபேக்ட் எந்த ஸ்கில்லுமே இல்லாம கூட வந்து ஒரு பயங்கரமான லெவலுக்கு வந்து ரீச் ஆயிட்டு இருக்காங்க. பியர் பைசெப்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் கிரேட் எக்ஸாம்பிள். அவங்க வந்து he started just as a fitness YouTube channel, but இன்னைக்கு வந்து he is earning in crores just because he used social media to his advantage and he built the credibility in his social media. அதை வச்சு வந்து நிறைய businesses வந்து generate பண்ணி he is earning in crores. So hope this video gave you more clarity. And இன்னும் நீங்க ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா please go ahead and do it. Internet has huge advantages. So அதை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து generate revenue from it. So hope this video was useful. Very interesting video. I'll come and meet you until then. It's bye from me. Bye.